கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு பெஸ்ட் ஆன அயன் மைனிங் பிளான் இல்லைங்க கைஸ். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் எல்லாத்தையும் நடத்திட்டு ஒரு வீடியோவில் கைஸ் இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டலான்னு இருக்கோம். நாங்கள் இப்போ நடுவில் ஒரு வீடியோ எடிட் பண்ணிருந்தோம். விஷ்ணுவோட ஆயா வீட்டுக்கு போகலான்ட்டு எங்கள் அப்பா வந்து வாங்கடான்னு கூப்பிட்டாங்க. நாங்கள் போகலான்ட்டு வந்து நின்றுட்டு பார்த்தா நின்றுட்டு தான் வந்தோம். சரி அதெல்லாம் விடுங்க, நம்ம சொந்த கதை சோக கதைலாம் அதுக்கு பேசக்கூடாது. வந்து நின்றுட்டு பார்த்தா புது இடத்துலேருந்து வரும். இந்த சைடு போவாங்களா சத்தக்கூடாது சத்தம் தெரியும். அவ்வளோதான் கைஸ், கிரீப்பரோட கதை முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிரீப்பர் நெக்ஸ்ட்டு கிரீப்பர்ட்டேருந்து அந்த ஒரு இது கிடைக்குங்க, அதான் எனக்கு வேணும். இது கிரீப்பர் கவரேஜ் ஏரியா. சவுண்ட் எடுக்கிற மாதிரி ஆர்வம் போச்சு. கிரீப்பர் மாட்டினா பைபிள். ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்துட்டு நான் வெடிச்சு எனக்கு ஒன்றுமே ஆகலை. வெட்டியாக பவர் வேஸ்ட் பண்ணேன். வரட்டும்டா, வரணும் தானே போகிறோம். அவ்வளோதான், நம்ம ஒரு பார்க்கலாம் தெரியாது. வருவான் அவனே சாவான். எவன் தான் நமக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும். லைக் பண்ண மாட்டேங்கிறாரு, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறாரு. விஷ்ணு சொல்கிறதெல்லாம் தப்பு இல்லையே. அவர் பண்ண மாட்டாரா, அவர் பண்ண சொல்லுவார். ஆனால் பண்ண சொல்லியே யாரை பண்ண போட்டு இன்னும் 18 லைக் தான் வந்துருக்கு. 18 தானே மொத்தமாகவே போச்சுடா. நான் ஈஸியாக ஜம்ப் பண்ணி இன்னும் ஒன்று கூட வரல. நான் ஆல்ரெடி வெளியில் இருக்கேன். அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இது கொஞ்சம் கோல் எடுத்துக்கலாம். கைஸ் அப்பா அடிக்கடிக்க உள்ள தள்ளிட்டே 8 எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு அடங்கிட்டு அந்த இடத்த அந்த பாருங்களா, என்னடா பிரச்சனை மேலே பிரச்சனை. கடவுளே எல்லாம் ஊட்டு போகக்கூடாது. இத்தனை டைம் கேர்லெஸ்ஸாக லூட்டை விட்டோம். வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் லூட்டு விட்டுக்கிட்டே இருக்கோம். போச்சு. ஐயோ தம்பி ரொம்ப டேஞ்சரா தெரியாம இருக்கு. வாப்பா அதில் வா. லைஃப் போல தண்ணிக்குள்ள ஒரு பீஸ்ல வச்சுட்டு ஒரு தடிப்பான். பயமா போச்சுடா. வந்துட்டேன் மேலே வருவானா? மேலவா வர வாய்ப்பு தான்.
ஓடு. மறந்துட்டோம். நீ ஃபஸ்ட்டு தூங்குடா. அதுக்கப்புறம் போச்சுடா. என் இடத்துல கட்ட அணைக்கிறான்டா. வேலை வரணும்னே அந்த இடத்துல என்னடா ஃபுல்லாக இருக்கும். இதுக்குள்ளார வச்சிருக்கேன்டா. அந்த பெட்டு எதுக்குள்ள தான்டா இருக்கு. விளாடிங்க வாங்கடா. விளாடி பார்த்துருக்கேன். நான் சொன்ன இடத்துல பொருள் இருக்கு. ஆனால் நாங்கள் இப்போ கஷ்டமாக இருக்கு. மாட்டானுங்கடா. ஓடுறேன். எந்த பைத்தியக்கார பசங்களும் பார்க்கல. வாங்க, வெல்கம் டு வசந்தம். நல்லா சாமி கண்ணனை கூட்டி போ. யாருக்கு வழி இல்லையா? ஏய் போச்சுடா. வரல. அவனுங்களால யோசிச்சு வரணும். கேக்குது. எனக்குதான் போச்சுடா. முடியலையே. பரவாயில்ல, நம்மகிட்ட ஒரு லூட்டு கூட இல்லை. போலனால கொள்ளதான் போறானுங்க. நான் ட்ரை பண்ணியாவது சாப்பிட்றேன். ஸ்கெலிட்டன் பாய் விளையாட போயிட்டாரு. உள்ள போயிட்டான். கம். Let's play a game. ஸ்கெலிட்டன் பாய் வந்தாருன்னா வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம ஒரு கட்டி பாரு. அதுதான் பெட்டு கையிலே வச்சிடறாங்க. கேட்டியா? தமிழா வாழ்த்துக்கள். உனக்கு எரியறது ஈஸியாக பார்க்கலாம். வாடா. மேட்ச் கூட இல்லை கை. வேண்டாண்டா, அவனுக்கு பார்க்கறது இல்லை. கொஞ்சம் தம்பி அடிக்காதடா. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்ப்பா. பாய். ஸ்கெலிட்டன் பாய் உள்ளார தான் இருக்காரு. தம்பி ஸ்கெலிட்டனு வெளியவங்க அவரும் செத்து முடிச்சாரு. அவனுக்கு தான் படையில் இருந்து ரெடியாக இருக்கு. அந்த குழியை மூடிடுறான். அந்த குழி தான் நமக்கு இப்போ. இந்த குழியால் தான் நம்ம தப்பிச்சிருக்கோம். அதான் அந்த குழியை மூடிடுறோம். தப்பிச்சிருக்கோண்டா. இந்த குழியை மூடிட்டா அந்த ஸ்கெலிட்டன் நிறைய கிடச்சி. அப்பா
போயிட்டு விட்ட இடத்துல எடுத்துகிட்டு வரோம். சரிங்க எங்கே சுத்த தெரியுது என் வீட்டு அங்கே இருக்கு. இங்கே இல்லை மேலே சுத்தம் பண்ணிக்குது அங்கே தெரியுது வரும். நைட் டைமில் ஏறுறான்டா. நைட் டைமில் தான் அவனுக்கு ஒன்றும் ஆகுதுல்ல. நான் திரி சொல்ல முடியாது. நம்மளால் அந்த திரி சொல்லிட்டு எடுக்க முடியாது. நம்ம செய்யலாம், அதை எடுக்க முடியாது. ஃபோன் எடுத்துக்க. அது முக்கியமான விஷயத்துக்கு தான்டா நான் வந்தது. வந்த இடத்துல அங்கே பாரு வந்தாண்டா. ஏய் இதை எடுத்து போண்டா. நான் மறந்து போய் கிராஃப்டிங் டேபிள் விட்டு வந்துட்டேன்டா. மரம் இல்லை மேலே. மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க guys. போடு கொழுத்து மரம் இங்கே மேலே இருக்கா கைஸ். பேசினது வேறு எதுவும் இல்லை. எங்கள் அம்மா தான் சாப்பிடுங்களான்னாங்க. அப்படியே அமுச்சு விட்டோங்கிறதே அப்படி தனித்தனி சொல்லணும். கொஞ்சம் விட்டுருந்தா நேரத்துக்கு சதறி இருப்பேன். நேரம் குதிச்சிடும். 21 கோல் எடுத்துருக்கேன். போதாது வேணா இங்கே வந்து எடுத்துக்கலாம் தானே. சரி நம்ம வீட்டை இங்கே கட்டிடலாம்டா. அதுக்கு பசமா அப்போ பின்னாடி அம்மா கொஞ்சம் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அதனால சவுண்டு லைட்டாக கேட்கும். அதான் பெருசாக இங்கே கேளுங்க. அந்த சைடில் பாரு கேளு. கோலுக்காக வந்தாங்க. சரி அயனுக்காக வந்தாங்க. வாயில் வந்தாலும் டைம் எப்பவுமே லாஸ்ட் அந்த வேர்ல்டு கொலாப் செக்ஷன் டெலிட் பண்ணிட்டேன். பார்த்தாலும் நல்லா இருக்குது. கைஸ் விஷ்ணு ஒரு வீடியோ ஆரம்பிக்க போகிறான் சேனலில். அவன் தான் என்கிட்ட சொன்னான். எங்களோட பேசுகிற வீடியோன்னா இதுக்கு ஒரு 40 லைக் 40 லைக். யாரோட வீடியோ சூப்பராக இருக்கலாம் அந்த வீடியோ. யார் தான் இருக்கும்? இதுதான்டா வாழ்க்கை. விஷ்ணு இங்கே அயன் எங்கே இருக்கு இல்லையா? மேஜிக் பண்ணி அயன் வர வைக்கிறேன் பாரு. எப்படி அங்கதுக்கு ஒரு அயன் கிடச்சிது. நிறைய இருக்கு. 3 ஐட்ரா. ஓகே லெட்ஸ் பிரேக்கப்பா. வேர் யுவர் புத்தி கோயிங்? தண்ணி ஒரு பேரில் கல்லை போட்டால் தான் தண்ணி முடிஞ்சிடும். இப்போ விட 2 தான் ஓகே. வந்ததுக்கு நேரம் கிடச்சிச்சேன்னு பார்த்தேன். அவ்வளோதான் வெற்றியாக அந்த
இது தண்ணி வரும். செவ்வாய் போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு காப்பர் எடுத்து காப்பர் குழம்பு செஞ்சு சாரி அதுக்குள்ளே காப்பர் குழம்புக்கு போயிட்டேன். கைஸ் நம்ம வீடு தானே எங்களுக்கு முன்னாடியே தெரியும். நாங்கள் சும்மா விளாண்டோம். அடியில் 2 பிளாக் அந்த க்ரீப்பர் அடிச்சதுனால எங்கேயோ சதறிடுச்சுடா. உப்லாங்க்கு ஏற்றிட்டு அந்த உப்லாங்க் பாரு. இருக்கா இல்லையா? இல்லை. ஃபர்னஸில் போட்டு கிளாஸ் இருக்கா? தேவையில்லாத கலையெல்லாம் அப்படியே வச்சிடண்டதான். இனிமேல் இந்த பேர் தான் டிஸ்போசர். இதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டுறதான். அதை போய் மறந்து பாருங்க. என்னாச்சு திடீர்னு நின்றுச்சு? யாருன்னா எரியும் கோலை ஃபஸ்ட்டு டார்ச் செய்ய. ஆமாம்ல, ஃபஸ்ட்டு டார்ச் செஞ்சுக்கலாம். வருஷம் முடிஞ்ச அளவுக்கு டார்ச் 60 போதும். நான் ஒரு செட்டு டார்ச்சர் பண்ணிட்டேன். ஒரு மீதி கொள்ளலாம் இதில் போடுறது தான். பொறுமையாக அது ஹீட் ஆகட்டும். ஓகே காச்சி எல்லாம் மறந்துட்டு பெட்டு நம்மள்டே தான் கைஸ் இருக்கு. சொல்லிடலாம் வேணாண்டா, சொல்லுடா. காஷ் வீடியோ 1 மணி நேரம். ஒழுங்கா சொல்றா காய்ஸ். இந்த வீடியோ 1 மணி நேரம் காய்ஸ். தான் கோவப்படுறாங்க. காலேஜுக்கு 2000 எடுத்துக்கலாம். எனக்கு வெளியே எந்ததான் ஆமாங்க ஷீல்டு செய்ய மறந்துட்டேன். என்ன வச்சு எதுவுமே போல, எனக்கு லைஃப் மட்டும் போகுது. என்ன பண்ண கைஸ்? இங்கேருந்து இப்போ நம்ம ரொம்ப தூரம் போக போகிறோம். இந்த ஒரு ஐயோ நாய் இங்கே ஃப்ரீ பிடிச்சி போவோம். வந்து கூப்பிட்டுக்கிறது தான். நாய் பத்திரமாரு வந்து கூப்பிட்டுக்கிறோம். மரத்தை வெட்டி ஒரு அடையாள சின்னத்தை போட்டு போயிடுவோம். 2 மரத்தை வெட்டினா போதும்னு நினைக்கிறேன். ஏதோ தூரமான இடத்துக்கு மாற்றிக்கிட்டோம்னா அப்படியே பிளாங்க்ஸ் போட்டு வந்துடலாம். நம்ம வீட்டுக்கு வர பிளாங்க்ஸ் தேவையே. நான் பெட்டெல்லாம் ரெடியாக எடுத்துட்டு இந்த கேமில் எப்படி பொசிஷன் செட் பண்ணுவோன்னே தெரில. மற்ற கேமர்ஸ்லாம் பொசிஷன் ஒன்று வச்சுருக்காங்க. எல்லா வீடியோலையும் குட்டி வீடு தாங்க கட்ட போகிறேன். போடா சும்மா வீடு ஏற்றிட்டு அவ்வளோ பெரிய வீடு கட்டி அதில் என்ன தான் வச்சுருக்கா? ஒன்றுமே இல்லை. அது குட்டி வீடு இருந்தாலே போதும்.
அப்படிலாம் சொல்லாத. நான் சொல்றது உண்மை இல்லையா இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க. இருக்கு. நம்ம அது என்ன பொருள் வைக்கிறோம்? போகுண்டா. ஹேய் கண்டுபிடிச்சிட்டோம்டா. என்னதுடா? அங்கே பாரு எவ்வளோ பெரிய கேவு. எங்க? அங்கே பாரு. காலையில் ஆனாலே போகலாம். சரி அப்போ இங்கே ஒரு பெட்டை போட்டு படுத்துட வேண்டியது. பெட்டு போட இடம் பார்த்துமா? என்ன பண்ணோம் ஒரு அடியில். ஹாய் காய்ஸ். இப்போ இங்கேருந்தே சூப்பர் நல்லா இருக்கு. எங்கள் இப்போ நம்ம வீட்டோட வியூ தெரியுது. எங்கள் இப்போ காட்டுச்சேவ இந்தாண்டடா. இந்தாண்ட ஒன்று இருக்கு, இங்கே இருக்கு பாரு. சரி வாடா. அடையாள சின்னம்லாம் போட்டேனேடா. மறந்துட்டியா? அசால்ட்டாக தாண்டினதா? இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தது ஒரு நிமிஷத்தில் காலி பண்ணுறேன். என்னது? என்னத்த என்ன எடுத்துகிட்டு போனோம்? ஃபுட்டு. அது உட்டா? உட்டா? ஐயோ இதுக்கு மேலே வேறு வழி இல்லையாடா. விழுந்தா ஒன்றுமே மிஞ்சாதுடா, எலும்பு மிஞ்சாதான். விழுந்தா ஒன்றுமே மிஞ்சாது. பண்ணி விட்றா. ஐயோ ரொம்ப நாள் கழிச்சு ஆடு வருது. அன்னைக்கு ஒரு நாள் ஒன்று கேட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? எங்களுக்கு பேக்ரவுண்டில் ஓடுறது என்ன சவுண்டு? யாருமே கமெண்ட் பண்ணல. அன்னைக்கு கேட்டிருந்தேன் ஞாபகம். வாட்டர் பக்கெட் இல்லைன்னா என்னடா? நான் மாற்று ஆனந்த் என்ன சொன்னான்? போச்சுடா. போகுண்டா. எங்க போச்சுடா. போச்சுடா. பின்னாடி ஒருத்தன் வரான்டா. கொடுத்து ஏதோ உயிர் கொடுத்த மாதிரி அடிக்கிறேன்டா. வந்து உள்ள போகிறோம். டைமாக இருக்கு. அவா பின்னாடி அவனும் வரமாட்டான். அந்தாண்ட சைடு அவன் வரப்ப லாவா இருந்தது, நான் பார்த்துட்டு தான் விட்டு ஓடி வந்தேன். இதெல்லாம் ஒரு அயன் வைக்கடா. துணித்துதான் சேவை அடிச்சிட்ருக்கேன். இந்த கேவ் சரியான வீணா போன கேவாக இருக்கும். நம்ம முன்ன ஒரு சின்ன கேவ் போனோமே, ஞாபகம் இருக்கா? அந்த சின்ன கேவில் எவ்வளோ கிடச்சிது. கீழே ஒன்றுமே இல்லைடா. அந்தாண்ட லாவாக்கு அந்தாண்ட இது வாய்ப்பு இருக்கு. லாவாக்கிட்டே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான்டா. இது ஒரு செஸ்ட்டு செஞ்சு இங்கே வச்சுட்டு போயிடுமா? ஃபுட் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா ஃபுட் எடுக்கல, அவ்வளோதான். வா மாற்றி வச்சுட்டேன்.
guys. தலைக்கு மேலே எல்லாத்தையும் அங்கே வைக்கிறோம், இன்க்ளூடிங் விஷ்ணு போனாலும் போவாங்க guys. ஸ்குவாடு கெட்டு பார்த்தாலே எங்கள் ஊர் தாங்க. ஏண்டா ஆச்சு அறிவாள் நல்லா பிளாக் இருக்கணும், பிளாக் ஆச்சு. இங்கே வலி இருந்திருக்கலாம், வலியை பார்த்தோன்னே தான் ஞாபகம் இருந்திருக்குது. நல்லா மயில் போகிறது தெரியுமா? அவன் வந்த உடனேம்மா அவன் வந்த உடனே இங்கே படுத்துக்கிறேன்ட்டான். உன்கிட்ட கேளுன்றதுக்கு நீ எங்கள் அம்மாட்ட கேளுன்னா. கேட்குமா? எனக்கு இன்னைக்கு மட்டும்தான், நாளைக்கு மட்டும்தான் ஆஃப் டே, நாளைக்கு மட்டும்தான் ஃபுல் டே. அந்த மேம்கிட்ட சொன்னியா? அது ஒன்றும் இல்லை காசு, அது ஒரு ஸ்கூல் மேட்டர். கேவ் குட்டி நினச்சா அவ்வளோ பெருசு போகுது. இல்லையே, ஒரு குத்தி இருக்கும் போலையே. அப்பா கோல் மாதிரி அயன் குத்தானுங்க, நல்லாயிருக்கும். வா, இந்த இடத்துல டார்ச் போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த ஒரு டார்ச் நம்ம வந்தோன்ற அடையாளத்துக்கு இருக்கோம். டார்ச் விடு, இதெல்லாம் ஒரு இடம்னு இதுக்கு வந்தோம். பக்கத்தில் இருக்கு பாரு, பூதம் மாதிரி இருக்கு. திடீர்னு பார்க்க எதுவும் இருக்கு மாதிரி தானே இருக்கு. இட் இஸ் ஸோ பயந்தாங்க. இட் இஸ் ஸ்டார்டிங் மீ. நான் 4 பொருள் வைக்கிறேன், செஸ்ட்லாம் போட்டேன். இந்த அயன் நான் மேலே இருந்து எடுத்துக்கிட்டேன் guys. என்னது லைட் வெளிச்சம்? அதான் எடுத்துக்கிறேன். அம்மா இரு, இங்கே போயிட்டு வா. கரெக்டான கேட்ச் விஷ்ணு. என்னன்னு தெரில, நீ ஐடியா கொடுத்துருந்தேன் கிளாஸ். இன்னும் வெளிச்சத்து மாதிரி இருக்கே, பார்த்தேன். இந்த இடம் இருட்டாக இருக்கு. வா பெரிய விஷ்ணு நிறைய கொடுத்துட்டானுங்கள.
அடுத்த வீடியோவில் பேச மாட்டாங்க. அவ்வளோதான். வாய்க்கே அதெல்லாம் பெரிய கேவ் வேணும் சொல்கிறாங்க. அந்த சைடு ஒரு கேவ் பார்த்தேன், எல்லாம் மேலே நின்று பார்த்தோம். விஷ்ணு இன்னொரு கேவ் பார்க்கல தானே? நான் பார்த்தேன். கம்மா சொல்ல பாட்டில் சூப்பரான கேவ் கைஸ். அதோட மாசாக இருந்துச்சுல. 18வது கொடுக்கல. அதான் அந்த கேவோட ஸ்பெஷாலிட்டி. நத்திங் கேவ். நான் என்ன கேட்டேன்? நான் டைமண்டா கேட்டேன். வீட்டுக்கிட்டே வந்துட்டோம்டா. மற்ற வீடியோ இது நம்ம போயிட்டு வந்த வழி தான் அது. அந்த இதில் வந்தோம்ல, தண்ணி குடிச்சிருக்கோம். ஓகே, என்னதான் நம்மளுக்கு வீட்டில் இருந்தாலும் பெட்டர் இந்த மாதிரி போட்டு படிக்கிறது தான். இந்த வீடு எது கட்டுன்னு நினைக்க தெரில, கண்டென்ட் தான் கட்டி வச்சுருக்கேன். விஷ்ணு அது என்ன தெரியுதா? மலை மாதிரி இருக்கே, நம்ம கட்டினது தான். சபா ஆயனுமே அவ்வளோ வைக்க முடியாதா? ஓகே ஓகே ஆகட்டும். வச்சுட்டு முக்கியமான வேலையை மறந்துட்டேன். வில்லேஜ் போகணும். தேங்க்ஸ். இட் இஸ் ஃபார் கிளாஸ் கைஸ். ஆமாம், ஒரு நாய் நாயை அனாமத்தான் விட்டு வந்தோம். அது என்னாச்சு? விஷ்ணு இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்மளோட புது நண்பனை இழுத்துட்டு வர போகிறோம், கூட்டிகிட்டு வர போகிறோம்டா. இழுத்து வர போகிறோம். இங்கே இரு. ரெண்டுமே எடுத்து தான் போகணுமா? அம்மா விஷ்ணு அனுப்புறதுல தான் பேசிகிட்டு இருந்தாங்க. வேற என்ன முக்கியமான இந்த எலும்புக்கு பார்த்தா தனியாக வந்துடுச்சு. எலும்புக்கு பதிலாக சாப்பாடு கொடுப்போம். பன்னிக்கறி, பெடிகிரி மாதிரி நம்ம பன்னிக்கறி கொடுப்போம். இப்படிதான் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது ஒரு விஷயம் போனால் அதே தெரியும். கண்ணாடி நான் தோணுக்குள்ள நானே அவங்க வந்துட்டேன்.
ம் எப்படி கைஸ் தப்பிச்சு போச்சு? பேசாம எலும்பு கையில் வச்சுட்டு சுற்றிருக்கலாம் போல. எங்கே போச்சுன்னே தெரியல. கரும்பு இருங்க, அந்த பக்கத்து கட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஒன்று பிடிச்சிட்டு வந்து பக்கத்து கட்டுக்கு போகிறது சரி. பக்கத்து காட்டுக்குள்ள நானாலே கோழி நாய் மாதிரி வந்து சுற்றிட்டுருக்க. ஓடி. நாய் பிடிச்சா நைட் டைமில் நம்மளை அட்டாக் பண்ண வரும்போது நாயை விட்டுட்டோன்னா நம்மளை அடிக்கிறதுல நாயை பார்க்க மாட்டான். நாய் அப்படியே கடின்னு கடித்து அவன் காலெல்லாம் பிச்சு தூக்கி போட்டுரும். அதுதான் அந்த நாயை நாங்கள் கஷ்டப்பட்டு தேடுறோம். ஏய் தம்பி 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 எலும்புடா தம்பி. டேமேட்டா என் கூட வா. வருவான். என்ன தம்பி தப்பு. சாரிடா, மன்னித்திரு. உனக்காக நானும் விழுகிறேன். உனக்கு ஜாம்பி அடிக்கிறதுக்காக என்னென்னலாம் கொடுத்துக்கிட்டு வர வேண்டியதாக இருக்கு. அந்த கேவுக்கு போகிறதுக்கு பதில் இந்த கேவுக்கு முன்னாடியே வந்திருந்தேன்னா அப்பா ஒரே இடத்துல கொட்டி கிடைக்குன்ற மாதிரி. டார்ச் எடுத்துட்டு வந்தேன்னா எடுத்து வைக்கல. அது எதோ இருந்தாலும் சரி, இந்த பொருளை வச்சு நாய் வரண்டா பின்னாடி. நான் விட்டுட்டு போனா கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தேன். நானே விட்டு போனேன். வழி செஞ்சாச்சு. தம்பி வரலாம் வா ப்ளீஸ். தம்பியை கூட்டிகிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி வா 2 எலும்பு கொடுத்தா நண்பன் ஆகிட்டான். முன்னாடி பாரு வரான்டா. மிராண்டாடா வருவான்டா. பேர் என்ன? என் பேர் மிராண்டா. சரி போன் தப்பா கை கொடுத்து கை. ஏய் சரி வா உனக்கு எதுவும் அவனை கயிறு போட்டு பரப்ப போகிறான். நான் சொன்னல பாரு, நான் இப்போ எவனையும் அடிச்சுனா போட்டு பிரித்து முடிஞ்சிருவான். அதுதான் வழக்கம். எவன் அது தம்பி? சோறு சாப்பிடா நீ. நாய் இல்லை, உன்னை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி விட்றேன். உனக்கு ஃபீட் பண்ணால் நான் சுற்றி என் பின்னாடியே வா.
அடுத்து உனக்கு பார்ப்போம். மறுநாள் வந்துடும். வருவான்டா. அவன் வரலன்னா சூட விட்டுருவான். 2 எலும்பை கொடுத்துருக்கான் அவனுக்கு. அப்படியே 2 எலும்பை கொடுத்துருக்கேன் அவனுக்கு. அந்த 2 எலும்புக்கு அவன் நன்றியாக இருக்கணும். நாகப்பாம்பு மாதிரி சுருட்டி போடுவான். அவன் மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? 2 எலும்புக்கு ஆசைப்பட்டு இவன் கூட மாட்டிட்டேனேடா. கடவுளே என்னை காப்பாற்றி யாரும். போய் குட்டி வாடா, வா மேலே வா, நாய் பையா. சிட்னா என்ன? சிட்னா உட்கார வைக்கிறது. உட்காரு. தெரிஞ்சுட்டே கேட்குற பற்றி விஷ்ணு. அட்ஜஸ்ட் பண்ணி வர. தெரிஞ்சுட்டே கேட்குற, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? ஹோய், அப்புறம் உனக்கு இவ்வளோ ஸ்கில்லு. வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். உனக்கு ஒரு இடம் தரான். அங்கேயே உட்காடுறான், அங்கேயே சாப்பிட்றான், அங்கேயே உட்காடுறான், அங்கேயே சாப்பிட்றான். அதான் உன் வேலை. நைட் டைமில் உனக்கு சிக்கன் கொடுக்குறதுக்கு 4 பேர் வருவானுங்க. அவனுங்க போட்டி மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துட்டுனா உள்ளே இருக்க கறி நீ எடுத்துக்கலாம்ப்பா. டீலுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. ரிலீஸ் பண்ணி விட்றான். போடு தம்பி. கூட அப்படியே அவனே அடிச்சிடு. ஒரே அடிக்க அதுதான். ஓடு ஓடு ஓடு. அடுத்தது பண்ணி இருக்கிறோம். எல்லாத்தையும் கொள்ளுவோம் ப்ரோ. பாவம் ப்ரோ, அது குட்டி பண்ணி விட்டுலாம். சுற்றுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நேரம் வீட்டுக்கு போய்ட வேண்டாம். இதான் இப்போதைக்கு நமக்கு பெட்டு. குழந்தாய் தூங்கி விட்டாயா? தூங்கி விட்டாய் என்றால் யாரா? நாய்க்கு. நாய்க்கு நான் 2 எலும்பு ஒரு கறி துண்டு கொடுத்துருக்கேன். பத்தாதா? அதுக்கு பத்தாதா? ஓரா பண்ணிச்சுன்னா கட்டி வச்சு உரிச்சிருவோம். அப்புறம் சின்ன பண்ணியாத. அது பெரிய பண்ணிடா. சின்ன பண்ணிடா. சின்ன பண்ணி அங்கே பார்த்தா சின்னது. சரி அதில் அடிப்போம். வேணாம்டா. வீடு கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். சின்ன பண்ணி அடி, பெரிய பண்ணி கடின்ட்டு அவனை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா அவனை பார்க்குறேன். எஸ்கேலடா கிரீப் வைக்கே. கிரீப்பை நம்ம ஆளோட நம்பாலும் எடுத்து மோடிதான். தம்பி வந்தாவா? சிக்கன் துண்டு சவுண்டு கேட்குது. வரானா? ஏய் தம்பி உனக்கு மட்டும்தான்டா. ஒரு அடி அடிச்சுட்டு வச்சுச்சுனா நாய் போட்டுன்னு போதும். நாய் கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்திருக்கான். போச்சா வரல. அவன் வரல வந்துட்டாங்க. கடவுளே, வீட கையில் பிடிச்சி ஓடிட்டு இருக்கான். எங்கடா வீடியோ காணும்டா. வீடியோ காணும் உட்காந்துருக்கான். தூங்குறான். போச்சுடா. guys. ஐயோ ஏதோ மூலிகை. உழுவம்பர்
உங்களை வந்து அடிச்சுருவாங்க நடிக்க வாடா வாடா ஏன்னா அவ்வளோயா கொஞ்சம் உள்ளவா அமைதியாக போடும் ஓகே இதோட